السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்களே, ஹாஃபில்களே, தாய்மார்களே, முஅல்லிமாக்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் எல்லோரின் மீதும் அளவு கடந்த அன்புள்ளவன். ரப்புல் ஆலமீனுடைய அன்புக்கு நிகரே இல்லை. ஹதரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட ரப்பு அல்லாஹ் எங்களின் மீது எந்த அளவுக்கு பாசம் உள்ளவன், இரக்கம் உள்ளவன், அன்பாளன், அருளாளன் என்பதை உலகத்திலேயே ஈடு செய்ய முடியாத ஒரு அன்புக்கு ஒப்பிட்டு சொன்னான். அந்த மாதிரி அன்ப உலகத்துல யாரும் காட்டுறதில்லை. அந்த ஒரு அன்புதான் ஒரு தாயினுடைய அன்பு, ஒரு தாயாருடைய பாசம். ஒரு தாய் குலம் தன்னுடைய பெத்த பிள்ளைகளின் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறை, பாசம், அன்பு, இரக்கம், நேசம், இந்த அன்புக்கு கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய அன்பை சொன்னாங்க. பெத்த தாயை விட 70 மடங்கு, ஒன்றில்ல ரெண்டு இல்ல, 70 மடங்கு அன்புள்ளவன், பாசமுள்ளவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். ஒரு தாய் தன்னுடைய வயிற்றுல ஒரு புள்ளைய சுமக்க ஆரம்பிச்சோட, நீங்க புள்ள கிடைக்க இருக்கிறீங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்க இருக்குது என்ற ஒரு செய்தி என்னைக்கு கேள்விப்படுதோ அன்றைக்கே அவட முகம் பூக்க ஆரம்பிச்சு ஒரு சந்தோஷம். இந்த வயிற்றுல ஈக்கிற அந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்காக அந்த தாய் எடுக்கக்கூடிய கவனம், அந்த தாய் காட்டக்கூடிய கரிசையில் என்ன வித்தியாசம். மெதுவாக நடப்பா, மெதுவாக செயல்படுவா, பயணங்களை குறைச்சிடுவா, தன்னுடைய இன்பங்களை, தனக்கு வரக்கூடிய துன்பங்களை அப்படியே சகிச்சு கொள்ளுவா. அந்த பிள்ளைக்காக தண்ணியே அர்ப்பணிப்பா. விருப்பப்பட்டதை சாப்பிட இயலாது, விருப்பப்பட்ட இடத்திற்கு போக இயலாது, விரும்பின மாதிரி திரும்ப இயலாது, விரும்பின மாதிரி உறங்க இயலாது. இப்படியான ஒரு அன்பு. பெற்றதற்கு பின்னால கையில புள்ள கிடைச்சத்துல இருந்து அந்த குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சத்துல இருந்து அந்த பிள்ளைக்காக அவ எடுக்கக்கூடிய
கஷ்டம், வித்தியாசம். தந்த புள்ள சிரிச்சா பார்த்து தாய் சிரிக்கிறான். தந்த புள்ள அழுதா அவளும் சேர்ந்து அழுறான். பிள்ளையாக தன்னையே மாற்றிக் கொள்றான். அந்த புள்ள தூங்கினா இவவும் தூங்குறான், புள்ள முழிச்சா இவவும் முழிச்சிருவான். இந்த தாய் அந்த பிள்ளையின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு, அந்த புள்ள சாப்பிடாட்டி, அந்த புள்ள கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் சரி, தன்ற புள்ள புள்ள, மகன் மகன், மகள் மகள் என்று அந்த தாய் தூங்காம சாப்பிடாம அவட அன்பே வித்தியாசம். இப்படியான அந்த தாயினுடைய அன்புக்கு 70 மடங்கு அல்லாஹ் அன்பான், இரக்கம் உள்ளவன். கண்ணியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, இந்த அல்லாஹ் எங்களின் மீது அந்த அளவுக்கு பாசம் வச்சத்தினாலதான் நம்ம எல்லாரும் பாவம் செய்யறோம், தப்பு செய்யறோம், தவறு செய்யறோம், ரப்புக்கே துரோகம் செய்யறோம், நன்றி கெட்டவர்களாக வாழ். அப்படி இருந்தோம் அந்த அல்லாஹ் எங்களை மன்னிக்கிறான். மன்னிப்பினுடைய வாசலை திறந்து தாடுறான். எங்களை மன்னிப்பதற்கான அவகாசங்களை அல்லாஹ் வாழ்க்கையில அடிக்கடி தந்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஏலான் செஞ்சிட்டான். وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ எங்கடா ரப்பு அல்லாஹ் தஅzzன அஸான் செஞ்சிட்டான், ஏலான் செஞ்சிட்டான், அறிவிப்பு செஞ்சிட்டான், பகிரங்கமான அறிவிப்பு, உலகம் அழியும் வரைக்கும் குர்ஆன்ல அல்லாஹ் பகிரங்கமான ஏலான் செஞ்சிட்டான். என்ன ஏலான்? لئن شكرتم لأزيدنكم. நீங்க நன்றி உள்ளவர்களாக இருந்தா உங்களுக்கு என்னென்ன வளங்களை நான் தந்திருக்கிறேனோ, என்னென்ன ஆற்றல்களை தந்திருக்கிறேனோ, என்னென்ன பலங்களை தந்திருக்கிறேனோ எல்லாம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையும், நாளுக்கு நாள் அதிகரிக்கும். وَلَئِن كَفَرْتُمْ நீங்க எனக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தா, நன்றி செலுத்தாம அல்லாஹ்வுக்கு மாறு செய்வமாக இருந்தார், அல்லாஹ் அவன் தந்த நியமத்தை அனுபவிச்சு கொள்றோம். நிறைய நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், நாளுக்கு நாள் அனுபவிச்சு கொண்டே இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இன்றிரவு அல்லாஹ் எங்களை மஸ்ஜிதிற்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறான். ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானா இல்லையா? கற்பனையில பாருங்க, நான் இந்த நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்திருந்தார், எத்தனை பேர் இதே நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க? எத்தனை பேர் ஐசியூலுக்குள்ள இருக்கிறாங்க? எத்தனை பேர் கால் இல்லாம வீட்டுல இருக்கிறாங்க? எத்தனை பேர் மலங்களிக்க இயலாம, யூரின் போக இயலாம, பட்ட போட்ட நிலைமையில வீட்டுல அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த நிமிஷம்? எத்தனை பேர் ஜெயிலுக்குள்ள? எத்தனை பேர் நடு ரோட்ல? அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் அன்பாளன், அவகாசத்தை தந்திருக்கிறார். இந்த மஸ்ஜிதுல அழகான மாஹோல்ல ரப்புடைய வீட்டுல இந்த நேரம் அவனை பத்தி பேசுறதற்கு கேட்கிறதற்கு ஒரு அவகாசத்தை அல்லாஹ் தந்திருக்கான். எவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். இந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்போமாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. சும்மா சொல்லலாமா? நீங்க நன்றி கெட்டவர்களாக இருந்தால் சத்தியமா சொல்றேன், இந்த அதாபு ரொம்ப கடுமையாக இருக்கு. இது யாரு சொல்றது? இன்னொரு ஆள் சொல்லல அல்லாஹ்வுடைய அதாபை பத்தி, நபி சொல்லல அல்லாஹ்வுடைய அதாபை பத்தி, வேறொருத்தர் சொல்லல அல்லாஹ்வுடைய அதாபை பத்தி, அல்லாஹ்வே சொல்றான் தன்னுடைய அதாபை பத்தி.
ஏண்ட அதாபு எப்படி இருக்கும்? இன்ன அதாபி இன்ன அதாபி லஷதீத். அல்லாஹ் பிடிச்சா லேசா தப்பேலாம். அல்லாஹ் எப்படி இரக்கம் உள்ளவனும் எவ்வளவு பாசம் உள்ளவனும் பெத்த தாயை விட 70 மடங்கு பாசம் உள்ளவனும் அதே மாதிரி அல்லாஹ் ஒரு மனுஷன் அவன் எல்லாம் மீறினா அல்லாஹ்வுடைய பிடியும் அப்படித்தான் இருக்கும். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். உங்களோட ரப்பினுடைய பத்ஷ் பிடி கடுமையானது. அல்லாஹ் இதற்கு நிறைய வரலாறுகளை சொல்றான். அதனால அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்புறத்திற்குத்தான் அல்லாஹ் பெரிய வாய்ப்புகளை தந்திருக்கிறான். பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். பல அவகாசங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபூ உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய வார்த்தையை அப்படியே பதிவு செய்றாங்க. எங்கட சஹாபாக்கள் 3 பத்துகளை விசேஷமாக கவனத்தில் எடுத்துக் கொள்வாங்க. 3 பத்துகள் இருக்குது. இந்த 3 பத்தும் அவங்க அமல்ல தன்னை அப்படியே ஊற வைப்பாங்க. அமல்லையே தன்னை ஈடுபடுத்திடுவாங்க. அதுல ஒரு பத்து முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இன்னொரு 10 இருக்குது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். மூன்றாவது 10 தான் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10. இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இன்னைக்கு எங்கிட்ட அது உடுப்படுகிற 10, அது பஜார்ல அலைஞ்சு திரிகிற 10, அது கலெக்ஷனுடைய 10, அது சுத்தி திரிகிற 10. ஆனா சஹாபாக்களிடத்துல அந்த 10னுடைய பெருமை சுப்ஹானல்லாஹ், அவங்க அந்த 10 நாட்களையும் விசேஷமான உடுப்புகளை உடுத்தி நறுமணங்களை பூசி குளிச்சு கொள்வாங்க. இப்ராஹிம் அன்-நஹை ரஹிமஹுல்லாஹ் டெய்லி இந்த கடைசி 10 நாட்கள்ல இரவுல தொடர்ந்து குளிப்பாங்க. ஏன் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மனிதனுடைய வெளிரங்கத்திற்கும் கல்வுக்கும் நெருக்கமான பிணைப்பு வச்சிருக்கிறான். இமாம் மஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் அர்பஈன்ல எழுதுறாங்க, நாங்க உது முறியக்கூடிய பாடத்துல காத்து போனா உது முறிஞ்சிரும், அந்நிய பெண்ணை தொட்டா உது முறிஞ்சிரும், மர்மஸ்தானத்தை உள்ளங்கையால தொட்டா உது முறிஞ்சிரும் படிச்சுக்கிறோம். ஆனா உது முறிஞ்சது, அதால உது செய்யறோம் அந்த இடத்தை கழுவாம. காத்து போன பகுதியை கழுவுறோம், உது செய்யும் போது கழுவுறோமா? இல்லையே. அப்ப இதற்கு காரணமாக எழுதி வராங்க, மனிதனுடைய வெளிரங்கமான பார்வைக்கும் உள்ளத்திற்கும் மனிதனுடைய தொற்றுணர்வும் கேட்கின்ற உணர்வும் நுகர்கின்ற உணர்வும் மனிதனுடைய சுவைக்கின்ற உணர்வும் இந்த அத்தனைக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இருக்கிறது. உது செஞ்சதற்கு பின்னால அவன் கல்வி சுத்தமாகுது, குளிச்சதற்கு பின்னால உள்ளம் சுத்தமாகுது, ஒரு விதமான தெம்பு வருது, உற்சாகம் வருது, தைரியம் வருது. அந்த உற்சாகம் அமலுக்கு உதவியாக இருக்கும். அதனால இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் அர்பஈன்ல மிகப்பெரிய ஒரு அழகான பாடத்தை கொண்டு வராங்க. பிறக்கின்ற குழந்தை சாலிஹான குழந்தையாக இருப்பதற்குத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கணவன் மனைவியின் இல்லற வாழ்வின் நேரம் கூட அழகான துஆவை சொல்லித் தந்தார்கள். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான்
வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அந்த நேரம் மனிதா உன் பார்வை கெட்டதை நோக்கி இருக்கக்கூடாது, உன் சிந்தனை கெட்டதை நோக்கி இருக்கக்கூடாது. அந்த நேரமும் ரப்புடைய சிந்தனையோடு தான் நீ அதை செய்யணும். பிறக்கிற பிள்ளை சாலிகான பிள்ளையாக வரும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதனால குளிச்சு கொள்ளுவாங்க. ஏன் இந்த இரவினுடைய 10 நாட்களையும் உற்சாகத்தோடு அமல் செய்யறதுக்கு. நாம இந்த 10 நாளையும் எந்த அளவுக்கு எப்படி கழிக்கிறோம்? அல்லாஹ் அவனுக்கு மாறு செஞ்ச எங்களுக்கு பரிசுத்தமாக்குறதற்கு, அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்புறத்திற்கு ஒரு வாய்ப்பாக தந்த இந்த காலம், இந்த காலத்தையும் மண்ணாக்குறது எங்கட வேலையா போயிடுச்சு. கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, பயந்து கொள்ளணும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய நியமத்தை அள்ளி தந்திருக்கிறான். ரப்பு நிறையவே அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், மாறு செஞ்சு கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஒரு வரலாறை சொல்லுது. 114 சூறாக்கள்ல ஒரு சூரா சபா. சூரா சபா அழகாக கேட்டுக்குவோம். இது எங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு பாடம். அல்லாஹ் குர்ஆன்ல அஹ்ஸனல் கஸஸ், அழகான வரலாறுகள் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல சொல்லப்பட்ட சம்பவங்கள், வரலாறுகள் வெறும் கதைகள் அல்ல, மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட பாடங்கள், சாதாரண பாடங்கள் அல்ல, அழகான பாடங்கள். கண்ணியமானவர்களே, அதுல ஒன்றுதான் 114 சூறாக்கள்ல ஒரு சூரா சபா. சபா என்றது யெமன்ல இருந்த ஒரு பிரதேசம், ஒரு பகுதி, ஒரு நாகரிகம். அது சாதாரண நாகரிகம் அல்ல. சபா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்துல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய முழு படை பட்டாளங்களையும் ஒரு நேரத்துல ஒன்று கூட்டி கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிற நேரம் முதுகுத் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவையை காணல. சொன்னாங்க, அது உரிய ரீசண்டோட வர இல்லைண்டா அதை நான் அறுத்துடுவேன், அதை நான் அறுத்துடுவேன், வெட்டிடுவேன். நாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். புதுன்றது உதாரணத்துக்கு காட்டும் போது மரங்கொத்தியினுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவையை சொல்லுவாங்க. இந்த பறவை அந்த நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமினுடைய அந்த கணக்கிடலுக்கு இல்லாமல் மறைந்ததற்கு காரணமே அந்த சபாவுக்கு தான் போயிருந்துச்சு. அங்க இருந்து வந்து ஒரு செய்தியை சொல்லிச்சு, இப்ப நான் வந்திருக்கிறேன் சபால இருந்து. அது ஒரு பகுதி. அங்க மக்கள் எல்லாரும் அல்லாஹ்வை வணங்கல. அங்கெல்லாம் மக்கள் எல்லாரும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அங்க ஒரு பெண் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். வலக அர்ஷுன் அதீம், மிகப்பெரிய சிம்மாசனம் வச்சு ஆட்சி புரிங்கி ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பல்கீஸ் மகாராணி அங்க ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த ஊரை பத்தி தான் வந்து சொல்லிச்சு. இந்த ஊருடைய கதையைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். لقد كان لسبإ في مسكنهم آية لقد كان لسبإ في مسكنهم آية. சபவாசிகள் வாழ்ந்த ஊர், சபவாசிகள் வாழ்ந்த கிராமம், சபவாசிகளுடைய வாழ்க்கை முறை, அந்த நாகரிகம், இதுல எங்களுக்கு உங்களுக்கு ஒரு அத்தாட்சி, ஒரு பாடம், ஒரு படிப்பினை இருக்குது. வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குது. குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், لقد كان لسبإ في مسكنهم آية جنتان عن يمين وشمال. ஊருண்டா ஊர் அதுதான். எப்படி ஊரு? நாம் எல்லாம் ஆசைப்படுற ஊரு. இப்படித்தான் எங்க ஊர் இருக்கணும், இப்படித்தான் எங்களோட கிராமம் இருக்கணும், இப்படித்தான் ஒரு வில்லேஜினுடைய டெவலப்மெண்ட் இருக்கணும் என்றெல்லாம் நினைக்கிறோமே, அப்படியான ஊரு தான் அந்த ஊரு. அல்லாஹ் சொல்றான், ஜன்னதான், 2 வகையான தோட்டங்கள் அந்த ஊர்ல. ஐயமீனி வ
வஷிமால். வலது பக்கம் ஒரு பெரிய ஒரு தோட்டம், இடது பக்கம் பெரிய ஒரு தோட்டம், நடுவுல ஆறு, முன்னால பெரிய டேம். சைலுல் ஆரிம் சத்தே மஆரிப், மஆரிப் டேம், பெரிய ஒரு டேம். முழு ஊருடைய தண்ணியும் ஓடி வந்து அங்கதான் கிடநீராக கிடக்கும். பசுந்தான அழகான கவர்ச்சிகரமான ஒரு ஊர். அல்லாஹ்வே சொல்றான், அந்த ஊர்ல எப்படி அல்லாஹ் கொடுத்திருந்தான், குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரூ லஹு பல்தத்துன் தையிபா வரப்புன் கஃபூர். இப்படி சொல்றான், குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரூ லஹு, அந்த ரிஸ்க சாப்பிடுங்க. சும்மா இல்ல, வரலாறுகள் பேசுறாங்க. இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருல் பகவில மஆலிமுத் தன்ஸீல்ல கொண்டு வராங்க. இதற்கு தஃப்சீர்ல அந்த தோட்டம் எப்படி இருந்துச்சு, அழகான தோட்டம், பச்சை பசேர் என்ற ஒரு தோட்டம், அடர்த்தியான நிழல்கள், அங்கிருக்கக்கூடிய காற்றுகள், அவைகள் அமைதியான மனோரமியமான குளுமையான அழகான காத்து. புழுதிகளை அள்ளி வீசுற காத்தல்ல, உஷ்ணங்களை கொண்டு வந்து கொற்ற காத்தல்ல, மாசுபடிந்த சுகாதாரத்திற்கு பாதிப்பை உண்டாக்குற காத்து இல்ல, கிருமிகளை அள்ளி தெளிக்கிற காத்து அல்ல. அழகான கிராமம், பசுமையான தோட்டம், மரத்தில் இருக்கக்கூடிய கனிகள் எல்லாம் அவைகள் இனிமையானவைகள், ருசியானவைகள். ஒரு பெண் தன்னுடைய தலையில ஒரு கூடைய வச்சு தோட்டத்தினுடைய ஒரு பக்கம் இருந்து மறுபக்கத்திற்கு குறுக்கறுத்து போனா அவ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளை கை நீட்டி பிக்கணும் என்ற தேவையும் இல்லை, கொக்க கட்டணும் தேவையும் இல்லை, ஆள் பிடிக்கணும் தேவையும் இல்லை. மறுபக்கம் போடும்போது கூடை வலிந்து நிறையும். அந்த அளவுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்தான் கனிகளை, அள்ளி கொடுத்தான் கனிகளை, இனிமையான கனிகள், மாதுளம்பழங்கள், திராட்சை பழங்கள், வகை வகையான கனிகள். அல்லாஹ்வே சொல்றான், பல்தத்துன் தையிபா, அழகான ஊர்ன்றான் அல்லாஹ், அழகா நல்ல ஊர்ன்றான் அல்லாஹ். ஏண்டா கண்ணியமானவர்களே, அந்த ஊர்ல இலையான் இல்ல, அந்த ஊர்ல ஈக்கள் இல்ல, அந்த ஊர்ல கொசுக்கள் இல்ல, அந்த ஊர்ல நுழம்பு இல்ல, அந்த ஊர்ல தலையில பேர்கள் புழுக்கிறது இல்ல, அந்த ஊர்ல பாம்புகள் இல்ல, அந்த ஊர்ல அக்குறவுகள், நட்டுவக்காளிகள், தேர்கள் இல்ல. அந்த ஊர் அழகான ஊர். அந்த மக்களுக்கு துன்பம் கொடுக்கிற எதுவுமே அங்க இல்ல, துன்பம் கொடுக்கிற எதுவுமே இல்லை. இப்படியான ஒரு ஊர். அந்த ஊர்ல மக்கள் நிம்மதியாக வாழலாம். அந்த ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான், وَجَعَلْنَا بَيْنَهُ وَبَيْنَ الْقُرَى الَّتِي بَارَكْنَا فِيهَا قُرًى ظَاهِرًا. அந்த யமனுக்கும் ஷாமுக்கும் மத்தியில இந்த யமன் மக்கள் ஷாமுக்கு அதிகமாக போய் வார தேவைக்கிறதுனால அந்த பிரயாணம், வயசான ஆண், வயசான பெண், இளம் வயது ஆண், இளம் வயது பெண், சின்ன பிள்ளைகள் யாராக இருந்தாலும் 24 hours 24 மணித்தியாலவும் ஜாமம் சாமம் ரோட்டில தன்னன் தனிய உயிருக்கு ஆபத்தை பயப்பட தேவையில்லை, தன்னுடைய கற்புக்கு ஆபத்தை பயப்பட தேவையில்லை, தன்னுடைய கையில இருக்கிற சொத்து பத்து பொருளாதாரம் உடமை அதற்கு பயப்பட தேவையில்லை, நிம்மதியாக போய் வரலாம். இப்படியான ஒரு ஊர். இது யார் சொன்னது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்றைக்கு என்ன நடக்குது நாம பார்ப்போம். சொல்லுங்க, இன்றைக்கு எங்களுக்கு என்ன நடக்குது? எங்கட வியாபாரத்தில் எங்களுக்கு என்ன நடக்குது? எங்கட விவசாயத்தில் எங்களுக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு யாரு வாயை திறந்தாலும் அவனோட வாயில வார வார்த்தை
பரக்கத்தின்றது இல்ல. ஓடி ஓடி உழைக்கிறான், பறந்து பறந்து உழைக்கிறான், மூச்சுட நேரம் இல்லாம உழைக்கிறான், தூக்கம் இல்லாம உழைக்கிறான், ஓடி ஓடி கண்ட பலன் ஒண்ணும் இல்லை. வந்து குந்தின வார்த்தை கண்ணே ரஹ்மானேதான், அவ்வளவுதான், மிச்சம் இல்ல. வாழ்க்கையில பரக்கத்தில்ல, குடும்ப வாழ்க்கையில வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா. கண்மணி ரசூலுல்லாஹ் ஹிராவுடைய குகையில வஹி கிடைச்ச நேரம், கண்ணியமான ரமலானுடைய காலம், ஓடி நிம்மதி தேடி வந்த இடம் பஜார் அல்ல, நண்பர்களை தேடி அல்ல, உம்மாவோடு அல்ல, வாப்பாவோடு அல்ல, இன்னொருடன் அல்ல. குர்ஆன் லிதஸ்குனு இலைனா வஜஅல பைனகும் மவத்தன் வரஹ்மா. எங்க அன்பும் எங்க மனசுக்கு ஆறுதல் நிம்மதின்றும் குர்ஆன் சொல்லுதோ அந்த மனைவி, அந்த குடும்பம் ஓடி வந்தாங்க. ஹதீஜா இடத்துல நடுங்குறாங்க, காய்ச்சல் வந்துட்டு, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன கொஞ்சம் இழுத்து போக்கிடுங்க. ஹதீஜா இடத்துல சொன்னாங்க, ஆறுதலான வார்த்தை அந்த முத்தான துணையா சொல்லும் போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிச்சு. இந்த நிம்மதி இன்றைக்கு எங்க வீட்டுல இருக்க கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, மனைவிக்கு கணவனை பிடிக்கிறது, பிள்ளைக்கு வாப்பாவை பிடிக்கிறது, வாப்பாக்கு பிள்ளையை பிடிக்கிறது, நிம்மதியே இல்ல. பேசினா, கலைச்சா, தொட்டா, சிரிச்சா, மௌனமா இருந்தா எல்லாம் தப்பு, எல்லாமே குழப்பம். கண்ணியமானவர்களே, அத்தனையும் அல்லாஹ் எதனாலன்னு சொல்றான். அந்த சபாவாசிகள் மக்கள் ரப்பை புறக்கணிச்சாங்க. அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தந்தான், சந்தோஷமான வாழ்க்கையை தந்தான், ரப்ப புறக்கணிச்சான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை விட்டும் தூரமாகினா, ஹலால் ஹராம் பேரல்லண்டா, பக்குவம் இல்லண்டா, எங்களோட வாழ்க்கையில பேருதல் இல்லண்டா, ரப்ப மறந்தா. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்றாங்களோ வாழ்க்கை நெருக்கடியாக்கப்படும். சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இன் அஸைதுல்லாஹ ரஅய்து அஸர ذلك في ثلاث. நான் ஒரு பாவம் செஞ்சா அதனுடைய பீடையை, தாக்கத்தை மூன்றில் கண்டுகொள்வேன். நான் ஒரு பாவம் செஞ்சா அந்த பாவத்தினுடைய பீடையை, முசீபத்தை நான் மூன்றுல பார்ப்பேன். முதலாவது என்னுடைய வாகனத்துல பார்ப்பேன். என்ற வாகனம் சொல்லி கேட்காம போயிடும். எங்கட பாவத்தால எங்கட வாகனம் எங்களுக்கு கட்டுப்படாது, எங்கட சொல் பேச்சு எங்கட வாகனம் கேட்காது. எங்கட கொன்றோல், எங்கட வாகனத்தினுடைய கொன்றோல் எங்கட கையில இருக்காது. தேவைப்பட்ட நேரம் எதை செஞ்சாலும் அது கேட்காது, அடிக்கடி பழுதாகி கொண்டிருக்கும். இரண்டாவது, என்னுடைய வீட்டில் பார்ப்பேன், அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது. அந்த வீடு ஏதாவது டேமேஜ் ஆகி கொண்டுதான் இருக்கும், எங்காலும் சரி உடைஞ்சு கொண்டுதான் இருக்கும், எது சரி வேலை வச்சு கொண்டுதான் இருக்கும், செலவு வச்சு கொண்டுதான் இருக்கும். மூணாவது, என்ற மனைவியுடைய குணம் வித்தியாசமாகிறது. நாங்க ரப்போட இருக்கிற கனெக்ஷன்ல டேமேஜ் ஆக்கினால் ரப்போ நிம்மதி எங்க எதன் மூலம் கிடைக்குதோ அதுல அல்லாஹ் டேமேஜ் உண்டாக்கிடுவான். ஒரு மனுஷன் தன்ற வீட்டின் மீது வச்சிக்கிற பாசம், தன்னுடைய வாகனத்தின் மீது வச்சிருக்கிற பாசம், தன்னுடைய மனைவியின் மீது வச்சிருக்கிற பாசம், இந்த மூன்று மீக்கிலே முக்கியமானது. அதுல அல்லாஹ் பிரச்சனையை உண்டாக்கிடுவான், நிம்மதி அவனுடைய வாழ்க்கையில இல்லாம போயிடும். எரிஞ்சு எரிஞ்சு விழ ஆரம்பிப்பான். யாரு மீதும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மீது, புள்ள வாப்பாவை வெறுப்பான், வாப்பா பிள்ளைய வெறுப்பான், உம்மாவை வெறுப்பான், உம்மா மகனை வெறுப்பான். இந்த ஒரு நிலைமைதான் கண்ணியமானவர்களே இன்னைக்கு ஃபுல்லா நடந்து கொண்டிருக்கிறது. ஊர்ல
இரவுல நிம்மதியா தைரியமா வெளியே போயிட்டு வர இயலுமா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுங்களேன். உயிருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு. பெரியவங்களுக்கே இந்த நிலைமை, சின்ன பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? வயசு பார்க்கிறான் இல்ல, ஆண் பெண் பார்க்கிறான் இல்ல, எதுவும் இல்ல, நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை. வீட்டுல பெண்களை வச்சுட்டு பஜாருக்கு தொழிலுக்கு போக இயலாது, பயம். வீட்டுல நிம்மதியாக தூங்கி எழும்ப இயலாது, பயம். அதற்குள்ள என்ன நடந்துரும்? கண்ணியமானவர்களே, இத்தனையும் எதனால தெரியுமா? சூரா சபா சொல்லுது, அந்த சபா வாசிகளுக்கு அல்லாஹ் அந்த நியமத்துக்கு மாற்றமாக செஞ்சதினால என்ன தண்டனை கொடுத்தானோ அதுதான் இன்றைக்கு எங்களுக்கும் நடக்கும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் பேசுது, அந்த சபாவாசிகள் அப்படி அல்லாஹ் இந்த உடுப்பை கிழிச்சுட்ட மாதிரி அப்படியே சீரழிச்சு விட்டான். அங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் மக்காவுல, மதீனாவுல, ஷாம்ல என்று குடியேறினான். இங்க இருந்து போனவங்க தான் மதீனாவுல குடியேறின அவுஸ் ஹஸ்ரத் கோத்திரத்தார்கள். இங்க இருந்து போய் குடியேறினவங்க தான் மக்காவுல ஜுர்ஹும் வாசிகள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஜம்சம் தண்ணிக்கு பக்கத்துல தனிமையில இருந்த நேரம் இந்த ஜுர்ஹும் வாசிகள் அவங்களோட போய் குடியிருக்க அனுமதி கேட்டு குடியிருப்பு மக்கத்து வாசிகளுடைய வரலாறு இந்த ஜுர்ஹும் வாசிகள் இருந்துதான் ஆரம்பிச்சுக்கு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜுர்ஹும் வாசிகள் தான் திருமணம் முடிச்சாங்க. மக்கத்து மக்கள் அங்க வளர ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் அந்த டேம வச்சுட்டான். இவங்க எல்லாரும் எவ்வளவு விவசாயம் செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த டேம உடைச்சான். எதை கொண்டு? எலிகளை கொண்டு. வரலாறு பேசுது, அந்த ஊரையே புரட்டி அழிச்சு எடுத்துச்சு அந்த செயலுள் அரிம் என்றது குர்ஆன் பேசுது. அரிம் வெள்ளம், அரிம் வெள்ளம் அந்த சபா கிராமத்தையே அழிச்சிச்சு. இன்னைக்கு எத்தனை வெள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனை மண் சரிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு காத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் பேர் சொல்றோம். அல்லாஹ்வும் அந்த சட்டை நஆரிம் உடைச்சி அந்த ஊரையே அழிச்ச அந்த வெள்ளத்திற்கு அரிம் வெள்ளம் என்று பேர் சொல்லுகிறான் குர்ஆன்ல. அந்த ஊரையே அழிஞ்சு போச்சு, சின்ன பின்னமாகி போச்சு. கண்ணியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாரும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்த இல்லைன்னா அல்லாஹ்வுடைய பிடி கடுமையாக இருக்கும். அந்த பிடியிலிருந்து தப்புறத்துக்கு தான் இந்த அவகாசம். நாங்க திறந்த மனசோடு அல்லாஹ்விடத்துல நெருங்கணும், கண்ணீர் வடிக்கணும், அல்லாஹ்விடத்துல அழணும், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும். இந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாம இன்று இரவு போன்ற இந்த திருநாள் வரும் வரைக்கும் உள்ள காலங்களை அல்லாஹ்விடத்துல நெருங்கி கட்டிடத்துக்குள்ள மட்டுமல்ல திறந்த வெளிகளுக்கு போங்க. உங்களுடைய ஈமானுடைய உணர்வுல வித்தியாசம் வரும், வித்தியாசம் வரும். நீங்க மஸ்ஜிதுகள் உண்மையிலே மலக்குகளுடைய சூழல், ரப்புடைய வீடு, மஸ்ஜிதுக்குள்ள மட்டுமல்ல நிறைய வரலாறுகள் எடுத்து பாருங்க. சஹாபாக்களுடைய தாபீன்களுடைய வரலாறு, மக்கள் கண்ணுக்கு தெரியாம இருட்டு நேரங்கள்ல குறை தூரத்துல நின்று கொண்டு அல்லாஹ்விடத்துல தனியே பிரார்த்தனை செய்வான். உங்க வீட்டுல எங்க வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை தூங்குனதுக்கு பின்னால முத்தத்துல பாயை விரிச்சு முசல்லா விரிச்சு அந்த நேரத்துல இரவுல தனிமையில 2 ரக்காத்து தொழுது பாருங்க. உங்களோட கல்வி அந்த நேரத்துல யாரோ மட்டும் இருக்கும். என கண்ணுக்கு பார்க்கறதுக்கு மனுஷங்க விளங்க கூடாது. திரும்புற பக்கம் எல்லாம் இந்த ரப்பு மட்டும்தான் விளங்கணும். இந்த தௌபாவை செஞ்சவங்க தான் சாலபா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த தௌபாவை செஞ்சவங்க தான் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த தௌபாவை செஞ்சவங்க தான் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த தௌபாவை செஞ்சவங்க தான். இப்படி ஒவ்வொருத்தருடைய வரலாறு சொல்லலாம். கொஞ்ச நேரம் இரவுல தனிமையில பாருங்க. அதனால நான் குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல பார்க்கிறேன், وَبِالْأَسْحَارِ هُمْ يَسْتَغْفِرُونَ. அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யற மக்கள்ல ஒரு கூட்டத்தை புகழ்ந்து சொல்றான். وَبِالْأَسْحَارِ
வபில் அஸ்ஹாரி, சஹருடைய நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தனியே தொழுங்க. நானும் ஒரு தொழுகையாகின்றி 4 பேருக்கு தம்பட்டம் அடிக்க எல்லாரும் நீக்கிற நேரத்துல வந்து பெரிய ஒரு படத்தை காட்டிட்டு போறதுல அர்த்தமே இல்லை. உண்மையான இஹ்லாஸ், உண்மையான உல தூய்மை, இஹ்லாஸ் முக்லிஸீன், அவங்க தனிமையில தியானத்துல ரப்பிடத்தில் இருப்பாங்க. தௌபா செய்யுங்க. கடைசி நேரம். அன்பு தாய்க்குலமே, சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு கடுமையான பிடியை எங்கட கண்ணுக்கு முன்னால அண்மையில பலரையே அல்லாஹ் பிடிச்சு காட்டி கொண்டு இருக்கிறான். நல்லவங்களும் மாட்டுவோம், கெட்டவங்களோட சேர்ந்து. என்னுடைய அதாப் ரொம்ப பயங்கரமானது. இரக்கம் என்றவே இல்லாத அளவுக்கு சில நிமிடங்கள் வந்துடும். ஃபிரௌனை பாருங்க, எவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ணினான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எவ்வளவு காலம் விட்டு வச்சான். கடைசி சொல்லுவாங்க, எந்த ஒரு உயிரையும் நாங்க ஒரு எலிய நாங்க எலி கூட்டுக்குள்ள வச்சு பிடிச்சாலும் அதை கொல்லும் போது அழகாக கொல்லணும். ஒரே அடியில் அடிச்சு கொள்ளணும். அதை கொண்டு போய் அந்த எலிக்கூட்டை கொண்டு போயிட்டு வெயில அப்படியே வைக்கிறது. அப்படி தாகம் வந்து ஏழாம் மாதிரி தாகத்தை எடுத்து 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 தாகத்துல அப்படியே சாவரமா இருக்கிறது. சித்திரவதை குர்ஆன் வெறுக்குது, ஹதீஸ் வெறுக்குது. அல்லது ஒரு பக்கெட்ல தண்ணி போட்டு அந்த தண்ணிக்குள்ள எலிக்கூட்டை அப்படியே தாட்டி கொள்றது, இது அல்லாஹ் வெறுக்கிறான். வைதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லா வைதா தபஹ்தும் ஃபஅஹ்சினுல் ذبஹா. அறுத்தாலும் அழகாக அருங்க, கொண்டாலும் அழகா கொள்ளுங்க. கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களை கொல்ல வேண்டி ஏற்பட்டால் அழகாக கொள்ளுங்க, அழகாக கொள்ளுங்க. இந்த மாதிரி சித்திரவதை செய்யாதீங்க, எங்களுக்கு அனுமதி இல்லை. இருந்தும் அல்லாஹ் ஃபிர்அவுனை அழிச்ச முறை என்ன, எப்படி பிடிச்சான் அல்லாஹ், என்ன பாடுபட்டு இருப்பான் ஃபிர்அவுன், எவ்வளவு அவதிப்பட்டு இருப்பான். அந்த அவதி, அந்த அவன் பட்ட பாடு, அதுதான் அவன் வாயில இருந்து வர வச்ச வார்த்தை. ஆமன் அல் ஆன் ஆமன்து பிரப்பி மூசா, ஆமன்து பிரப்பி மூசா, மூசாவுடைய ரப்பை நான் ஈமான் கொண்டுட்டேன். நான் ஃபிரௌன், வழி இல்ல, வேற வழி இல்ல, ஈமான் கொள்ளத்தானே வேணும், தப்புறத்துக்கு வழி இல்லையே. இப்பதான் அல்லாஹ் கேட்டான், ஆல் ஆன் வகத் அஸைத மின் கப்ல், இப்பதான் இதுவரைக்கும் நீ செஞ்ச அட்டூழியம் அநியாயம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அப்படியும் பிடிக்கிறவன் தான், அப்படியும் பிடிக்கிறவன் தான். ஏன் ஒரு ஊரை அப்படியும் தூக்கினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த ஊர் செய்த அநியாயம், அந்த ஊர் மக்கள் செய்ய அனாவடித்தனம், பாவம், போதை, மது, மாவு எல்லாம் நடக்குது. வாலிபர்கள் அதுல குளியாடுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு தேவைக்கு இல்லாத வேலை இந்த மௌனமா இருக்கிறாங்கன்னா நினைச்சுக்கோங்க, அல்லாஹ் எட்டி பார்த்து அந்த குறிப்பிட்ட நபரை மட்டும் காப்பட் பண்ணி அடிக்க மாட்டான். அல்லாஹ் பிடிப்பான், முழு ஊரையும் தான். அப்படியே தூக்கினாங்க. பிள்ளைகள் எல்லாம் அழுவ சத்தம், நுபாவுக்கெல்லாம் நாய்கள் எல்லாம் ஊரை விடுற சத்தம், வித்தியாசம், கத்துற சத்தம் கேட்டு அல்லாஹ் அந்த ஊரை தலையிலாக போட்டவன் தான் அல்லாஹ். பாசமுள்ள அல்லாஹ் எப்படி நேசமுள்ளவனோ அல்லாஹ் பிடிச்சாலும் அப்படித்தான் பிடிப்பான். கம் தரகு மின் ஜன்னத்தின் வ உயூன் வ ஸுரூஇன் வ மகானின் கரீம் வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன் كذلك وأورثناها قوما آخرين
فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين. இன்னொரு கூட்டத்தை குர்ஆன் சொல்லுது. கம் தரக்கு ஃபிரௌன் அவன் வாழ்ந்த மிஸ்ர், அவனுடைய ஆட்சி அதிகாரம், அவனுடைய கோட்டை, அவனுடைய மாட மாளிகை, அவனுடைய அரண்மனை, அவனுடைய சிம்மாசனம், மகாம் கரீம் மனாபிரு ஃபிரௌன் மகாமின் கரீம் மனாபிரு ஃபிரௌன், ஃபிரௌனுடைய சிம்மாசனம். எவ்வளவு ஏக்கர் கணக்குல காணி வச்சாங்க, தோட்டம் துறவுகள் செஞ்சாங்க, மாடி மாடி கட்டிடங்கள்ல தொழில் செஞ்சாங்க, அடுக்கி வீட கட்டினாங்க, எவ்வளவு அனுபவிச்சாங்க. எல்லாம் இங்க அல்லாஹ் கேட்கிறான், தந்தரக்கு எவ்வளவு விட்டுட்டு போயிட்டாங்க. ஜன்னாத் எத்தனை தோட்டங்கள் சொல்லுங்களேன். ஊர்ல நான் தான் என்று பெருமை அடிச்சவன் எங்க? நான் தான் பணக்காரன், நான் தான் கொடுத்த பணக்காரன், நான் தான் கோடீஸ்வரன், என்ன பெருமை இது? என்னெல்லாம் தம்மட்டம் அடித்தவன் எங்கே? என்னை விட கட்ஸ்மன் யாரும் இல்ல, என்னை விட அழகன் யாரும் இல்ல, என்னை விட மறைக்கா யாரும் இல்ல என்றவங்க எல்லாம் எங்க? அவனோட பிள்ளைகள் எங்க? தோட்டங்கள் எங்க? தொடர்கள் எங்க? சொத்து பத்துக்கள் எங்க? குடும்பங்கள் எங்க? ஓடின ஓட்டம் எங்க? ஆடின ஆட்டம் என்ன? அடங்குனதெல்லாம் மண்ணுக்குள்ள கண்ட பலன் ஒன்றும் இல்லை. அதனால கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம எல்லாரும் ரப்பின் பக்கமாக திரும்புற நேரம் வந்துட்டு நம்ம எல்லாரும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடணும். எங்க ரப்பு தூங்கி எழும்பும் போது முடிச்சு எழும்புவதா என்று தெரியாத ஒரு பிடியை பிடிச்சிருவான். அல்லாஹ் அதுல இருந்து எங்க எல்லாரையும் பாதுகாக்கணும். அதனால இன்றைக்கு மட்டும் இல்ல, இருக்கிற இந்த காலங்கள் பக்குவத்தோட மனசுல ஒரு மாற்றம் வரணும். என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை தரணும். எங்க ரப்ப என்ன மன்னிச்சிடணும் என்று அல்லாஹ்விடத்துல போயிட்டு மண்டையிட்டு கெஞ்சுற மாதிரி சுஜூதுல விழுந்து அழுங்க. வெறும் சுஜூதுல தொழாம வெளிரங்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, தக்பீர்ல உழுங்க, சுஜூதுல உழுந்து தமிழால அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிச்சு அழுங்க. அல்லாஹ் எங்களை பரிசுத்தமாக்குவான். எதிர்காலம் எங்களை பாவங்கள்ல இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். இருக்கிற இன்றைய நாட்கள், இதர நாட்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல முக்கியமான நாட்கள், பெருமதியான நாட்கள். கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்விடத்துல அழுவோம். நாங்க எங்களோடு இருக்கக்கூடிய மக்களுடைய விஷயத்துல அநியாயங்கள் செஞ்சிருந்தா தயவு செய்து சொல்றேன், அவங்களிடத்துல அந்த அநியாயங்களை திருப்பி கொடுத்துருங்க. அடுத்தவங்கள சொத்துக்களை அபகரிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சுக்கொண்டு தௌபா செய்யாதுங்க. அடுத்தவங்களை அநியாயம் செஞ்சதுக்கு பின்னால அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம ரப்பிடத்துல மன்னிப்பு கேட்காதீங்க. சக மக்களோட, குடும்பத்தோட, பெத்த தாயினுடைய முகத்தை கூட பார்க்காத எத்தனை பேர் இன்றைக்கு தௌபாவோட முந்திட்டு இருக்கிறார். பெத்த பிள்ளைகளுக்கு அநியாயம் செஞ்சு போட்டு இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல குந்திட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் நாங்க முதலாவது பாவத்திலிருந்து வெளியே வரணும். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்துல நெருங்கணும். இதற்கு பின்னால் எங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி வரணும். ஏனென்றால் இன்றைக்கு நடிக்கலாம், ஆனா கபர்ல போனா ஒன்றும் சரி வராது. அந்த நேரம் அந்த அதாப ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையில சொன்னாங்க, கபர்ல நடக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியும் தான். எங்களுக்கு தெரிஞ்சது கபரை தோன்றோம், கொண்டு போய் இறக்கிறோம், ஒரு கொஞ்சம் நேராவை, இன்னொரு கொஞ்சம் நான் கழிச்சு வை, அந்த இடத்துல ஒரு சட்டம் எல்லாம் போட்டு முடிய மண்ணள்ளி போட்டுட்டு வீட்டை வந்துடுவோம். அங்கிட்டு என்ன நடக்கின்றது எங்களுக்கே தெரியா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கபருக்குள்ள என்ன நடக்கு என்று உயிரோடு இருக்கிற உங்களுக்கு தெரியும்னா உங்களோட உறவுகளை ஒரு நாள் கபருக்குள்ள கொண்டு வைக்கவே மாட்டீங்க. அதனாலதான் கபருடைய அதாபை அல்லாஹ் மனிதர்களுக்கு விளங்காமல் மறைச்சிட்டான். அப்படிப்பட்ட பயங்கரமான நாள நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிறோம். அது சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாற்றத்திற்குத்தான் இந்த இரவுகளை அல்லாஹ் எங்களை வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். அதனால உள்ளத்தால் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிச்சு எங்களோட வாழ்க்கையை மாற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. واعف عنا يا كريم يا رحيم يا الله.
اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. அன்பாளனே, அருளாளனே, பண்பாளனே, பாசமிக்கவனே, எஜமானனே, சங்கமிக்கவனே, வல்லவனே, ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த ஏழைகள் உன்னிடத்தில் இருக்கிற மீந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த அநாதைகள் உன்னிடத்தில் இருக்கிற மீந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த ஆதரவற்றவர்கள் உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே, எங்களை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், எங்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். நாங்கள் ஆதரவற்றவர்கள் யா அல்லாஹ், நாங்கள் துணையற்றவர்கள் யா அல்லாஹ். எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆதரவு நீ மட்டும்தான் ரஹ்மானே. உன்னை மட்டும் ஈமான் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னை மட்டும் நம்புகிறோம் யா அல்லாஹ். எங்களை நீ கைவிட்டு விடாதே யா அல்லாஹ், எங்களை நீ கைவிட்டு விடாதே யா அல்லாஹ். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த கட்டான நேரத்திலும் நீ கைவிடவில்லையோ, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பயங்கரமான நேரத்திலும் கைவிடவில்லையோ, ஹதரத் ரசூலுல்லாஹ்வை அந்த சௌர் குகையிலே கைவிடவில்லையோ, அந்த ரப்புதான் எங்களுடைய ரப்பாக இருக்கிறாயா அல்லாஹ். எங்களை நீ கைவிட்டு விட்டாய் ரஹ்மானே. எங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உண்டாக்கித்தாயா அல்லாஹ், நல்ல மாற்றங்களை உண்டாக்கித்தாயா அல்லாஹ். பாவங்களை விட்டும் தூரமாக்கிறியா அல்லாஹ், பாவங்கள்ல வெறுப்பை உண்டாக்கிறியா அல்லாஹ். இந்த துஆவை பொருந்திக்கொள் ரஹ்மானே. உனக்கு விருப்பமான அமல்கள் எங்களை ஈடுபடுத்துறியா அல்லாஹ். அமலுடைய தௌஃபீக்கை தந்திட ரஹ்மானே. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا رحماننا إنك أنت التواب الرحيم. صل على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سلام.